சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளச்சேரி தொகுதி சம்மந்தப்பட்ட கவன ஈர்ப்புகள் நிறைய கொடுத்துருந்தோம். அதில் ஒரு கவன ஈர்ப்பு வந்து என்னென்னா, இந்த குறிஞ்சி முல்லை மருதம் ஃப்ளாட்ஸு 642 ஃப்ளாட் இருந்துச்சு. அந்த 642 ஃப்ளாட்டும் கட்டி 30 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கு. ஹவுசிங் போர்ட்லேருந்து இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போது என்ன ஆகிருக்கு, இந்த ஃப்ளாட்லாம் வந்து கடல் காற்று பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த ஃப்ளாட்டில் வந்து அரிப்பு ஏற்பட்டு நிறைய ஃப்ளாட்டில் வந்து சேதாரம் ஏற்பட்டிருக்கு. நிறைய ஃப்ளாட் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கான ஆய்வு நானும் கவுன்சிலர் விசாலாட்சி மேடமும் இந்த 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 கமிட்டியோட செக்ரட்டரி மிஸ்டர் ஜோசப் ரத்னகுமார் எல்லாம் வந்து கட்சி தோழர்களோடு இதை ஆய்வு செய்திருக்கிறோம். ஆய்வு செஞ்சதன் விளைவு வந்து யூடிஎஸ் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நெருக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவைலபிள் யூடிஎஸ் வந்து 500. மிஸ்மேட்சிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகிருக்குன்னா, சென்ற ஆட்சியில் வீரப்பனை பிடித்ததற்காக சில காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரை ஏக்கர்லேருந்து 1 ஏக்கர் வந்து இந்த இடத்துலேருந்து பிரித்து முன்னாள் முதலமைச்சர் வழங்கியிருக்காங்க. ஸோ அது வழங்கி அவங்களும் அதில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை பற்றி இப்போ இஷ்யூ இல்லை. இப்போ என்னென்னா, மீதி இருக்கிற இடத்துக்கு இந்த யூடிஎஸ்ஸை சரியாக பகிர்ந்து கொடுத்து இவங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க புது ஃப்ளாட்ஸ் இவங்களுக்கு கட்டுவதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கணும். ஸோ இப்போது நான் வந்து ஹவுசிங் போர்ட் ஸ்டாஃபையும் கூப்பிட்ருக்கேன். ஹவுசிங் போர்ட்லேருந்து ஏஇஇ 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரும் வந்திருக்காங்க. வந்துட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மீட்டிங் வச்சு அதை சரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே மேடம்? மீட்டிங் வச்சுட்டு அதை சரி பண்ணிடலான் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, வர 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த ஆல் 642 பில்டிங் ஓனர்ஸும் ஃப்ளாட் ஓனர்ஸும் 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து மீட்டிங்க்கு வரணும். அந்த மீட்டிங்கில் வந்து ஹவுசிங் போர்ட் ஸ்டாஃபு, சிஎம்டிஏ ஸ்டாஃபு, அப்புறம் கார்ப்பரேஷனோட லேண்ட் அண்ட் பில்டிங் ஸ்டாஃப், இவங்க 3 பேரும் இருப்பாங்க. இவங்க மூலமாக இந்த இப்போ இருக்கிற லேண்டோடைய ப்ரொப்போர்ஷனேட்டாக எப்படி இவங்களுக்கு பிரித்து தரப்போகிறோம், பிரித்து கொடுத்து அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடலான்றது இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அசோசியேஷன் ஆட்கள் இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் வந்து வாழ தகுதி இல்லாதனால நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்காக பார்த்துட்டு வந்திருக்கோம். பட் எனிவேஸ் இது விற்கப்பட்ட இடம். இப்போ யூடிஎஸை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம். இவங்களோட லேண்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டோன்னா இவங்க வாழ்வாதாரம் சிறக்கும். அதுக்கான ஆய்வில் ஏற்பட்டிருக்கும். இந்த அமைச்சர்களிடம் தெளிவாக பேசி முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ஹவுசிங் போர்ட் சேர்மன் திரு பூச்சி முருகன் அவர்களையும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு மினிஸ்டரையும் எங்கள் அமைச்சர் மாண்புமிகு ஐயா ஐயா மா சுப்பிரமணியம் அவர்களையும் வர வச்சு இவங்களுக்கு ஒரு தீர்வு காணணுன்றதை நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு அடிப்பில் நடக்கும். மொத்தம் 5000 பேர். ஆனால் இப்போது 642 ஃப்ளாட்டு நிறைய பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா பிகாஸ் தளம் வந்து விழுந்ததுனால ஒரு சிலர் அது விழுந்தும் அங்கே தங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சிரமமான வாழ்க்கை இருக்குன்றது தான் உண்மை. அதனால் நெருக்கத்திலே இந்த மீட்டிங்கை வைக்கணும் 12ஆம் தேதியை. இந்த மீட்டிங்கை வச்சு முடிவு எடுத்துகிட்ட அப்புறம் அவங்க ஏதாச்சும் ஒரு பில்டர்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க கட்டிக்கலாம். அவங்க வந்து இப்போது எஃப்எஸ்ஐ எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ கேட்குறாங்க. அதையும் நம்ம சிஎம்டி அமைச்சர்கிட்ட பேசி அதுக்கான ஆய்வு பணியில் ஈடுபட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடம் கூறி அதை பெற்றுத்தர எல்லா ஆவணமும் செய்வோம் என்று கேட்டு சொல்லுங்கள். இப்போ பாதுகாப்பு இல்லாததான் பிரச்சனையே. இது வந்து விற்கப்பட்ட ஃப்ளாட்ஸ். இப்போது என்ன ஆகுது, ஆல்ரெடி ஃப்ளாட்டு விற்றுட்டாங்க. விற்ற ஃப்ளாட்டு இப்போ ஃப்ளாட்டோட ஓனர் தான் அதுக்கு இன்சார்ஜ். இது வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் ஃப்ளாட் இல்லை, ஹவுசிங் போர்டு வந்து விற்ற ஃப்ளாட்டு. ஆனாலும் இதில் யூடிஎஸ் பிரச்சனை இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாதுகாப்பு அவங்க தான் அவங்கள தேடிக்கணும். அவங்க வீட்டில் ஏதாச்சும் தலை விழுந்து அவங்க தான் பூசிக்கணும். பட் இருந்தாலும் இப்போ அவங்க உடனே இந்த வீடை இடித்து கட்டணும்னு முடிவு எடுக்கிறதுனால அந்த எஃப்எஸ்ஐ கிடைக்கணும். இன்னொன்று அவங்களுக்கு வந்து யூடிஎஸ் கரெக்டாக அந்த 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக என்ன கிடைக்கணுமோ அதை பெற்றுத்தரத்துக்கு தான் 3 டிபார்ட்மெண்ட்டோடைய மீட்டிங் வச்சுருக்கேன். இந்த 3 டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் அதை முடிவு எடுத்து கண்டிப்பாக இந்த எஃப்எஸ்ஐயை சரியாக பகிர்ந்து கொடுத்து அவங்களுக்கும் இதை ஏற்பு தன்மை வேணும். நான் அவங்களிடம் அதான் சொல்லியிருக்கேன். 800 கொடுத்தீங்க, இப்போ 800 இல்லைன்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அது சிரமமாக இருக்கும். ஏற்பு தன்மையோடு இதை வந்து சரியாக நம்ம முடிவு எடுத்து பிரித்து கொள்ளணும்னு கேட்டிருக்கேன். அது 800 கிடைக்காதது அட்லீஸ்ட் அந்த ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ வாங்கி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நாள் அங்கே வெயிட் பண்ணதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அது மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அதுக்கு தான் ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ கேட்டிருக்கோம். இப்போ யூடிஎஸ் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ கேட்டிருக்கோம். ஆமாம். தேங்க்யூ.